சி. ஜோசப் விஜய் என்னும் நான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் தளபதி வந்து சிஎம் ஆக போகிறது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அந்த நியூஸ் கேட்டு. காலையிலேருந்தே நான் நியூஸ் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு போஸ்டல் ஓட்டு என்ன ஆரம்பித்தாங்க, அதில் வந்து டிஎம்கே வந்து லீடிங் போயிருந்தாங்க, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும். அதுக்கப்புறம் எப்படா வந்து மக்கள் ஓட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சோம், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கவுண்டிங் பிடிச்சது தான் டிவிகேக்கு. அது ஒரு வேவில் சுனாமி மாதிரி அடித்து தள்ளின்னு போயிடுச்சு. 100க்கு 100 110க்கு. அதுக்கப்புறம் அந்த 100 கீழே வந்து கீழே வரலை. அவங்க 2 பேர்த்தும் டிஎம்கே டிஎம்கே வந்து மாற்றி மாற்றி வந்துட்டே இருந்தாங்க. பட் தாவேக்கா மட்டும் கீழே இறங்கவே இல்லை. இது வந்து ஒரு பெரிய ஒரு வரலாறு, ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. கண்டிப்பாக முடிச்சு விட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு இப்போ வந்து தாவேக்கா 107 106 போயிட்டுருக்கு. டிஎம்கே 72, ஏடிஎம்கே 50 to 60 போயிட்டுருக்கு. இன்னொரு 1 hour 1.5 hour கன்ஃபார்ம் ஆகிடும் நம்ம அண்ணன் வந்து சிஎம் ஆக போகிறது. ஒரு சைடு வந்து 85 வருஷமாக இருக்கிற கட்சி, இன்னொரு சைடு 50 வருஷமாக இருக்கிற கட்சி. 2 கட்சியும் கூட்டணி சேர்ந்து இந்த எலெக்ஷனில் போட்டிட்டாங்க. நம்ம அண்ணன் கட்சி 2 வருஷம் தான் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி. சிங்களாக இந்த எலெக்ஷனில் வந்து எந்த கூட்டணியும் இல்லாமல் எலெக்ஷனில் வந்து நின்னார். சிங்கிளாக செஞ்சுட்டு போயிட்டார். வேறு லெவலில். கூட்டம் எப்படிடா ஓட்டாக மாறும்னு நினச்சாங்க, இப்போ எப்படி ஓட்டாக மாறுதுன்ட்டு எல்லாம் பார்த்துட்ருப்பாங்க கண்டிப்பாக. வாழ்த்துக்கள்லாம். நீங்கள் சொல்லுங்கள், எல்லாம் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பா. அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.